ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் கிரைண்டரில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 12-13 எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கிட்டேன், வெங்காயம் தக்காளி. அப்புறம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணணும். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம், ஏன்னா குழம்பு ரொம்ப திக்காயிடும். ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த வெந்தயம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த மசாலாவில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை வதக்குங்க, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அப்புறம் நான் வந்து பூண்டு பல் ஆட் பண்ணுறேன். அப்படியே தோலை உரிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு நசுக்கி ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன் குழம்போட. ஸோ கத்திரிக்காய் என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வாழைக்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மாங்காய் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன் மீன் கூட சேர்ந்து போடுறதுக்கு. முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ குழம்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வேகும். கத்திரிக்காய் நல்லா வெந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ணலாம். நான் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டேன். வால் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். வந்து தலைப்பகுதி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வால் வந்து ஒன்றே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு, அதனால் நான் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இப்போது இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தண்டோடு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இதை வந்து குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ண வேணாம், சும்மா அப்படியே கையிலேயே உடச்சி அதில் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து மீனை வந்து பரட்டி விடுறேன் நான். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு மீன் வெந்திருக்கிறது. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ பரட்டி போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும் குழம்பு, அவ்வளோதான். மீன் வேக 10 நிமிஷமே போதுமான டைம். ஸோ சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபீஸுக்கு இன்னும் என்னென்ன ரெசிபீஸ் வேணும்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.